ஹரியானாவில் உள்ள கிராமங்களில் 42 விழுக்காடு பகுதிகளில் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை அந்த மாநில அரசு எந்தெந்த வகையில் முன்னெடுத்தது என்று பார்க்கலாம். விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு வார்த்தை அல்ல. விளையாட்டின் பக்கம் கவனம் திசை திருப்பப்பட்டதால் ஹரியானா மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பழக்கம் பெருமளவு குறைந்திருக்கிறது என்பது தரவுகள் மூலமாக தெரிய வருகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க ஹரியானா அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. புகையிலை, குட்கா பொருட்களுக்கு 2021ஆம் ஆண்டு அம்மாநில அரசு தடை விதித்தது. அந்த காலகட்டம் தொடங்கி தற்போது வரை போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்க அம்மாநில அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. முதலில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. போதைப் பொருட்கள் விற்றால் எடுக்கப்படும் கடும் நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. ஊர் பெரியவர்கள் மூலமாக இத்தகைய விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டன. திருமண விழாக்களின் மது விருந்து வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதனை கிராம மக்கள் பின்பற்றவும் செய்தனர். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஹரியானா காவல்துறையினர் சின்ன மீன்களை பிடிக்கவில்லை, மாறாக பெரிய வலை விரித்து பெரிய மீன்களை வேட்டையாடினர். ஆம், சில்லறை வியாபாரிகளை குறிவைப்பதை விட்டுவிட்டு போதைப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள பெரிய பெரிய குடோன்களை குறிவைத்து சோதனை நடத்தினர். சிர்ச்சா, அம்பலா, குருஷேத்ரா, குருகிராம், ஃபரிதாபாத் ஆகிய இடங்களில் புகையிலை, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவு பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் விற்பனையாளர்களின் வியாபார சங்கிலியை காவல்துறையினர் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தனர். இதற்கெல்லாம் மேலாக இளைஞர்களின் கவனம் விளையாட்டின் பக்கம் திருப்பிவிடப்பட்டது. உடல் உறுதியில் கவனம் செலுத்திய இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கின்றனர். ஹரியானாவில் உள்ள 77,536 கிராமங்களில் 42% பகுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு தவிர்க்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு பெயரளவில் தடை விதித்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்தாத பிற மாநில அரசுகளை நோக்கி அடிக்கப்பட்டிருக்கும் கவன ஈர்ப்பு மணி யோசையாக இது அமைந்துள்ளது.